அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்களில் ஒருவன் இன்ஃபினிட்டி கப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கவாதம். இதை 3 வீடியோ தொடராக பார்க்க போகிறோம். அவேர்னஸ், ஆக்ஷன், ரெக்கவரி. பக்கவாதம்னா என்ன, அதன் அறிகுறிகள் என்ன, உடனடியாக என்ன செய்யலாம் என்பதை இன்றைக்கி பார்க்கலாம். நமக்கு உணவு மூலம் ஆற்றல் கிடைப்பது போல் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் மூலமாக ஆற்றல் கிடைக்குது. இந்த ஆக்சிஜனை ரத்தம் தான் மூளைக்கு எடுத்து செல்லுது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு அல்லது கசிவு ஏற்பட்டால் ஆக்சிஜன் போய் சேராமல் மூளை செல்கள் படிப்படியாக செயலிழக்க ஆரம்பிக்கும். இதயத்திற்கு ஹார்ட் அட்டாக் என்றால் மூளைக்கு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். சரி, இது வருவதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? வந்தால் என்ன பண்ணுறது? பி ஃபாஸ்ட். ஆமாம். பி பேலன்ஸ். திடீர்னு நிற்கிறது நடக்கிறது தடுமாற்றம் இருக்கா? ஐ திடீர்னு பார்வையில் பிரச்சனை ஏற்படுதா? எஃப் ஃபேஸ். முகம் ஒரு பக்கம் கூனிட்டு போகுதா? ஆம். 2 கைகளையும் தூக்க முயற்சி பண்ணால் ஒரு கை சடார்னு கீழே விழுந்துருதா? எஸ் ஸ்பீச். பேச்சில் தடுமாற்றம் அல்லது வார்த்தைகள் தெளிவில்லாமல் இருக்குதா? டைம். இந்த அறிகுறிகளில் ஏதாவது தெரிந்தால் உடனடியாக அவசர ஊர்தி 108க்கு அழைக்க வேண்டும். மற்ற அறிகுறிகள்: உடலில் ஒரு பக்கம் திடீரென உணர்வின்மை, பார்வை குறைபாடு, தலை சுற்றல், வாழ்க்கையில் இதுவரை வந்திராத மிக கொடிய தலைவலி. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் மற்றும் நியூரோ எமர்ஜென்சி வசதி உள்ள மருத்துவமனைக்கு உடனடியாக போங்க. நேரம் தான் இங்கு தங்கம். நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மூளையில் லட்சக்கணக்கான செல்கள் இறந்து கொண்டிருக்கும். இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஏற்பட்ட பிறகு முதல் 4 முதல் 4.5 மணி நேரம் மிக முக்கியமானவை. இந்த நேரத்துக்குள் நோயாளி மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர்கள் டிபிஏ எனப்படும் சிறப்பு ஊசியை அளிக்க முடியும். இந்த மருந்து இரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை கரைத்து மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மீண்டும் ஏற்படுத்த உதவுகிறது. பல நோயாளிகளுக்கு டிபிஏ வேகமான முன்னேற்றத்தை கொடுக்கிறது. சில மணி நேரங்களுக்குள்ளாகவே மாற்றம் தெரியும். சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்றால் கிட்டத்தட்ட சாதாரண நிலைக்கு திரும்பிவிடலாம். ஆக செய்தி ஒன்றே, மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். நேரம்தான் மூளையை காப்பாற்றும். நீங்கள் முதல் 4.5 மணி நேரத்திற்குள் எடுக்கப்படும் முடிவு தான் மருத்துவமனையிலிருந்து நீங்களாகவே நடந்து வர முடியுமா அல்லது உங்களை யாராவது தூக்கி கொண்டோ தள்ளிக்கொண்டோ வர வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும். அடுத்த வீடியோவில் பக்கவாதத்தின் வகைகளையும் காரணங்களையும் பார்க்கலாம். இதுபோல் தகவலை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப்